வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரே ரூபாய் நோட்டு இரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் ரிஸ்க், எக்ஸைட்மெண்ட், ஃபுல் கண்ட்ரோல், மற்றொரு பக்கம் சேஃப், ஸ்டெடி, ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லிங். இந்த ரெண்டு பக்கம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அப்படின்னா எது நமக்கான பெட்டர் ஆப்ஷன்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் அதை டீப்பாக ஆனால் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அரிமா மீடியா. பங்கு சந்தை இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. நீங்கள் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனி ஷேர் வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் டபுள் ப்ராஃபிட் கூட வாங்கலாம். ஆனால் கவனிக்கலை என்றால் ராங் டைமில் பை செல் பண்ணினீங்கன்னா நிமிஷத்துலவே லாஸ் கூட வரும். இதில் ஹைலைட் என்னென்னா, ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் பை பண்ணுறதும் நீங்கள் செல் பண்ணுறதும். அதனால் நாலேஜ், பேஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ் தேவை. ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் கூட அதிகமாக வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் போவோம். இதுவே ஒரு ஸ்கூல் டியூஷன் மாதிரி. ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாத டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் போல். இங்கே எக்ஸ்பர்ட்ஸ் தான் உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அதை பல கம்பெனிகளிலும் பல துறைகளிலும் ஸ்ப்ளிட் பண்ணுவார். இதுக்கு டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ட்டு பேர். அதனால் ஒரு கம்பெனி டவுனாக இருந்தாலும் மற்ற கம்பெனி கவர் பண்ணிடும். இதனால் ரிஸ்க் குறைவு, க்ரோத் ஸ்டெடி. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு நேரமும் டீப் மார்க்கெட் நாலேஜும் தேவையில்லை. பயிற்சியாளர்களுக்கு இது சேஃப் சைடில் இருக்கும். சரி, அப்போது எது பெட்டர்னு பார்த்தா ஆன்சர் சிம்பிள். நீங்கள் பிகினர்னால் மியூச்சுவல் ஃபண்டு தான் பெட்டர். ஸோ நீங்கள் நாலேஜ், இந்த பேஷன்ஸ் உடையவராக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் தான் பெட்டர். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரிஞ்சால் கார் டிரைவ் பண்ணலாம். வேகம், பிரேக் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ரிஸ்க்கு கூட இருக்கும். அதே நேரம் டிரைவிங் தெரியாதவங்க பஸ்ஸில் போவாங்க, டிரைவர் ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் சேஃபாக டெஸ்டினேஷனில் போய் சேருவீங்க. கார் டிரைவ் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி, பஸ்ஸில் போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. ஸோ உங்கள் சிச்சுவேஷன், உங்கள் கான்ஃபிடென்ஸ், உங்கள் நாலேஜ், இதுவே ஃபைனல் ஆன்சர் டிசைட் பண்ணும். சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் ஸ்டாக் மார்க்கெட் எது பெட்டர்னு. ஒரே மாதிரி எல்லாருக்கும் கிடையாது. அது உங்கள் கோல்ஸு, ரிஸ்க், நாலேஜ் கிட்ட தான் சார்ந்தது. அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் டீப்பாக போய் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைப்ஸ், எக்விட்டி, டெப்ட்டு, ஹைப்ரிட், எது உங்களுக்கு சரியானது. இதில் தான் ரியல் சீக்ரெட் இருக்கிறது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டிசிஷன் அவர்களோட ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.